ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம மூவிஸ் ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கிற ரகுதாத்தா படத்தை பற்றி தான். இதில் கீர்த்தி சுரேஷ், ரவீந்திர விஜய், எம்எஸ் பாஸ்கர், தேவதர்ஷினி அப்படின்னு நிறைய நடிகர் பட்டாளம் நடிச்சிருக்கிறாங்க. படத்தில் எத்தனை பேர் நடிச்சிருந்தாலும் ஸ்கோர் பண்ணுறது என்னவோ எம்எஸ் பாஸ்கரும் கீர்த்தி சுரேஷும் தான். அவங்க தான் இந்த படத்தையே தூக்கி நிறுத்தியிருக்கிறாங்க. ரொம்பவே நல்லா நடிச்சிருக்கிறாங்க. எம்எஸ் பாஸ்கர்லாம் சூப்பராகவே நடிச்சிருந்துருக்காரு. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தி எதிர்ப்பை பற்றியும் இந்தி திணிப்பை பற்றியும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. படம் வந்து 1970s எடுத்த மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. அப்போ இருக்கிற செட்டிங்ஸ்லாம் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. பஸ்ஸில் கூட்டமே இல்லாத பஸ்ஸை பார்க்குறோம். மவுண்ட் ரோட்டில் கூட்டமே இல்லாத வண்டிங்களை பார்க்குறோம். பார்க்கவே ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த காலத்தில் டிராஃபிக்கில் நம்ம மாட்டிட்டு முடிக்கிற இந்த நேரத்தில் அந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக போனாலும் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக காமெடியை கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக படத்தை நல்லா சுவாரஸ்யமாக ஆக்கிட்டாங்க. படத்தில் கீர்த்தி சுரேஷ் பேங்க்கில் ஒர்க் பண்ணுற மாதிரி நடிச்சிருக்காங்க. அந்த காலத்தில் 1970sலாம் பேங்க்கில் ஒர்க் பண்ணுற லேடி எப்படி இருப்பாங்களோ அதை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. கீர்த்தி சுரேஷை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம். மகாநதியிலலாம் சாவித்திரி மேடத்தை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் 1970sல எப்படி லேடிஸ்லாம் பேங்க்கில் ஒர்க் பண்ணும்போது எப்படி இருப்பாங்க, ஹேர் ஸ்டைல், அவங்க புடவை கட்டுற விதம் எல்லாமே அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. கண்ணில் மையெல்லாம் வச்சு ரொம்பவே அழகாக இருக்காங்க. அவங்க எப்போவுமே அழகு தான், ஆனால் இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் அழகாகவே தெரியுறாங்க. மேக்கப்லாம் அவங்களுக்கு எதுவுமே போடவே இல்லை. நம்ம கண் மையை தவிர வேறு எதுவுமே அவங்களுக்கு யூஸ் பண்ணாத மாதிரி தெரியுது. ரொம்பவே அழகாக இருந்தாங்க. படம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தாலும் போக போக கொஞ்சம் காமெடிலாம் கலந்து ரொம்பவே நல்லா வந்துருச்சு. படம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் என்னென்னா போக போக நமக்கே கொஞ்சம் ட்ராமா ஃபீலிங் வந்துருச்சு. நம்ம அந்த காலத்துலலாம் எஸ்வி சேகர் அவங்க நாடகம்லாம் பார்க்கும்போது பார்ப்போம் இல்லையா, எல்லாமே ஸ்லோ பண்ணி அப்படியே பாஸ் பண்ணி நடிப்பாங்க இல்லையா, அதே மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரியே இருக்குது படம். படத்தை பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, படத்தை இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக கொடுத்துருக்கலாமே, சொல்ல வர வேண்டிய விஷயத்தை கொஞ்சம் கிறிஸ்பாக கொடுத்துருந்தா அது நல்லா இருந்திருக்குமேன்ற மாதிரி தான் தோணுச்சு. ஓவராலாக என்ன தோணுச்சுன்னா எனக்கு, இப்போ பார்க்க வேண்டிய படத்தில் இது கண்டிப்பாக இதை நம்ம ஃபேமிலியோடவே பார்க்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு படம் ரொம்பவே நல்லா இருந்தது. நம்ம பசங்களோடவும் பார்க்கலாம், நம்ம அப்பா அம்மாவோடய சேர்ந்து இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு தேட்டரில் உட்காந்து அழகாக பார்க்கலாம். அந்தளவுக்கு ஃபேமிலி சப்ஜெக்டாக ஃபேமிலி ஓரியன்டாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு இடத்துல கூட கிஸ்ஸிங் சீனோ எந்த சீனோ ஒரு அசிங்கமான சீன் எதுவுமே கொண்டு வரல. அதுக்கே அவங்களுக்கு கொஞ்சம் சரி பண்ணிடணும் அவங்கள. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோயின்ஸ் ஓரியன்ட் சப்ஜெக்ட்ன்றதுனால அந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் கீர்த்தி சுரேஷ் தான் தூக்கி நிறுத்திருக்காங்க. ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. எங்கெங்கே கொஞ்சம் ஸ்லோவாக போதோ, எங்கெங்கே கொஞ்சம் படம் நல்லா இல்லைன்னு ஃபீலிங் வரும்போதுன்னா அவங்க வந்து அந்த இடத்த ஓவரால் சூப்பராக பண்ணிடுறாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஹீரோ பற்றி சொல்லணுன்னா ரவீந்திர விஜய் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காருங்க. அவர் என்னன்னா இந்த படத்தில் ஒரு ஆணாதிக்கம் செலுத்துகிற ஒரு ஆணாக நடிச்சிருக்காரு. அது ரொம்பவே அழகாக நடிச்சிருக்காரு. இந்த 1970sலாம் இருக்கிற ஆண்கள் அப்படி தானே இருந்தாங்க. இப்போ இருக்கிற மாதிரி அப்போ இல்லை இல்லையா. அவங்க எப்படி ஆணாதிக்கம் பண்ணுவாங்க, பெண்களை எப்படி அடக்கணும்னு நினைப்பாங்க, ஒடுக்கணும்னு நினைப்பாங்க. அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் எப்படின்னா, வெளியெலாம் பெண்கள் எனது கண்கள், பெண்கள் நாட்டின் கண்கள், பெண்ணியம் அப்படி இப்படின்னு வெளியில் மேடையில் பேசிட்டு வீட்டில் வந்து லேடிஸை கொடுமைப்படுத்துவாங்க, லேடிஸை டார்ச்சர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கேரக்டர் தான் இந்த படத்தில் அவருக்கு. அது ரொம்பவே நல்லாவே நடிச்சிருந்தாரு. அவர் ரொம்பவே கண்முனை கொண்டு வந்தார். அதை அந்த ஆணாதிக்கம் செலுத்துகிற ஆண்கள் எப்படி எப்படி இருப்பாங்களோ அது அந்த ஆட்டிடியூட் ஆகட்டும் எல்லாமே ஒரு சூப்பராகவே பண்ணியிருந்தாருங்க. எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு அவரை ஹீரோவாக தான் நாங்கள் பார்த்தோம். சரி, படத்தில் ஹீரோ இவர் தானா அப்படின்னு பார்த்தோம். ஆனால் போக போக அவரோட வில்லத்தனம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும்போது படம் ரொம்பவே நல்லா இருந்தது. அவரோட கேரக்டரும் அவரோட நடிப்பும் சூப்பராக இருந்ததுங்க. கீர்த்தியோட நடிப்பை பற்றி சொல்லணுன்னா, ரொம்பவே ப்ராக்டிக்கலாக ஒரு பொண்ணு எப்படி பேசுவாங்க, எப்படி நடந்துப்பாங்க, அதே மாதிரி தான் இதில் நடந்துக்கிறாங்க. ஏதாவது ஒரு கோவத்தை காட்டணும்னா நம்ம இப்போ எப்படி காட்டுவோம், அதே மாதிரி தான் காட்டுறாங்க. ஒரு ரியலாக இருக்குது எல்லாமே. கோவமாகட்டும், நடிப்பாகட்டும் எல்லாமே ஒரு ரியாலிஸ்டிக்காக இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, சினிமா தனமே எங்கேயுமே தெரியல. இப்போ ஒரு ஆள் கூட வந்து இந்த படத்தில் சொல்லுவார், பெண்கள்லாம் அடக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு உடனே அவங்க யோசிக்காமல் மண்டையை உடச்சிடுவேன் அப்படின்னுவாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்கள் தேட்டர்லேயே நாங்கள் சிரிச்சிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்தது. இன்றைக்கி இருக்கிற சினிமா ஃபீல்டில் மாஸ் ஹீரோ மாஸ் பண்ணி பார்த்து பறந்து உதைப்பார், பறந்து அடிப்பார். அவரோட இன்ட்ரோவே காலை தனியாக காட்டுவாங்க, கையை தனியாக காட்டுவாங்க, தனித்தனியாக காட்டுவாங்க. அவர் கண்ணை தனியாக காட்டுவாங்க, அவர் ஹேரை தனியாக காட்டுவாங்க. அந்த மாதிரி இப்போ சினிமா ஆயிடுச்சு. அந்த சினிமா ஃபீல்டுக்கு நடுவில் இப்படி ஒரு படம் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. படத்தில் மியூசிக்கை பற்றி சொல்லணுன்னா சொல்லிக்கிற அளவு இல்லைங்க. பிஜிஎம் கூட எல்லாமே ஓகேன்ற மாதிரி தான் இருந்தது. பாட்டு கூட எனக்கு அந்த அளவுக்கு எதுவுமே பிடிக்கல. ஓரளவு எல்லாமே ஓவராலாக மியூசிக்கை பற்றி சொல்லணுன்னா ஓகேன்ற மாதிரி தான் எல்லாமே இருந்தது. உங்களுக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. மியூசிக்கை நம்பி தான் வரீங்க, பாட்டுலாம் வேணும், எனக்கு ஜாலியாக இருக்கணும், காமெடியாக இருக்கணும் படம் ரொம்ப, அதாவது ஃப்ரெண்ட்ஸோட போய் நான் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன் தேட்டரில் அப்படிலாம் நினச்சி வந்தீங்கன்னா ரொம்பவே ஏமாந்துருவீங்க. படத்தை பற்றி ஓவராலாக என்ன சொல்லலான்னா,
கீர்த்தி சுரேஷை நம்பி யார் யார் வரீங்க, அவங்களோட ஃபேன்ஸ் யார் யார் வரீங்க, அதெல்லாம் அந்த படம் ஏமாத்தாது. ரொம்பவே கை கொடுக்கும். மற்றபடி காமெடி நம்பி வந்தீங்கன்னா காமெடி நல்லாயிருக்கும், மியூசிக் நல்லாயிருக்கும் அப்படிலாம் நம்பி வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏமாந்து தான் போவீங்க. அந்த அளவுக்கு காமெடிலாம் இங்கே ஒர்க் அவுட் ஆகலை. தேவதர்ஷினிலாம் நம்ம காஞ்சனாலாம் எப்படி பார்த்துருந்தோம், அவங்க காமெடிக்காகவே படத்தை பார்ப்போம், அந்த அளவுக்குலாம் இருந்தது. இந்த படத்தில் அந்த அளவுக்கு தேவதர்ஷினிக்கு அந்த அளவுக்கு காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. அவங்க பண்ணுற காமெடி கூட கீர்த்தி சுரேஷ் தான் தூக்கி நிறுத்துற மாதிரி இருந்தது. காமெடியன்ஸ்லாம் ரொம்பவே என்ன சொல்கிறது, ரொம்பவே ஸ்லோவாக போகுது. ஆனால் கிளைமேக்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. நான் கிளைமேக்ஸை பற்றி சொல்ல மாட்டேன், ஏன்னா அது அவங்களோட உழைப்பு. அதனால் அந்த கிளைமேக்ஸை பற்றி நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் போய் தெரிஞ்சுக்குங்க. தூக்கி நிறுத்துறது ஆணி வேறு கிளைமேக்ஸ் தான் ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்கள் போய் பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக இருந்ததானே என் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.